ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைனி வேர்ல்ட் யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி இங்கே சொல்லு நாங்கள் இங்கே வரலாங்க பார்க் வந்திருக்கோம். ஸோ அதோட ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். அவர் கை ஆட்டுறதே தெரியும் பாஸ் எவ்வளோ குஷியாக இருக்குதுன்னு. போதும்னு சொல்லி கூட அவருக்கு கை நிறுத்தலை, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தார் பார்க் போயிட்டு. ஒரே ஆட்டம், பயங்கர சேட்டை. அவர் என்னெல்லாம் சேட்டை தானே பண்ணாருன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முடிச்சூர் பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போ ப்ளே ஏரியா மட்டும் திறந்து விட்டுருந்தாங்க. நாங்கள் பாப்பாவோட வந்து விளையாடிட்டு போயிருக்கோம். ஸோ ஒரு 1 month பேக்கில் தான் இதை ஃபுல்லாகவே லான்ச் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பாப்பாவோட வந்து விளையாடுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா நிறைய பசங்க இருக்கனால பெரிய பசங்கள்லாம் விளையாடும் போது குட்டி பாப்பா வச்சுட்டு நம்மளால டக்குன்னு எதுலையுமே இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பீடாக விளையாடுவாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் இருக்குது. நிறையா வெஹிக்கிள்ஸ் நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ பார்க்கிங்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் உள்ளே என்ட்ரானோன்னா பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 3 பேர்கிட்ட இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து சைன் அண்ட் ஃபோன் நம்பரை வந்து வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே விடுவாங்க. நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் வரணும். ஸோ வந்து நம்ம குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனால் சேஃப்டி ரீசன்ஸ்க்குமே நம்மளுக்கு ஒரு சேஃபாக தான் இருக்குது. 3 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. செக்யூரிட்டிக்கு நம்ம ரொம்ப பயப்பட வேணாம், நம்மளுக்கு ரொம்ப சேஃபாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாக்கிங்க்கான நல்ல ஒரு பேமெண்ட் இருக்குது. ஸோ வாக்கிங் போகிறவங்களுக்கு இது நம்ம ப்ளே ஏரியாவுக்கும் வாக்கிங் போகிறவங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே ஆகாது. வாக்கிங்க்கு நல்லா ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் ரவுண்டு நம்ம நடந்துட்டு வரலாம். நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரஃப் டைல்ஸ் போட்டு நம்மளுக்கு ஒரு ஃபுல் ரவுண்ட் நடக்கலாம். வேறு என்னெல்லாம் இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான மெயின்டைன்டு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ பசங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போனால் நம்ம ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயப்பட வேணாம். ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க ரெஸ்ட் ரூம். ப்ளஸ் அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு RO ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் விளையாடிட்டு டக்குன்னு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியாக தண்ணி வேணும்னாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அங்கேயே பிடிச்சிக்கலாம். ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக திறந்ததுனால ஓவரால் பார்க்கோட அட்மாஸ்பியரே ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த முடிச்சூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் இது நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு குழந்தைங்கள. சில பார்க்கலாம் நிறைய அந்த லவ்வர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, நம்ம ஃபேமிலியாக போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ண எங்கே கூட்டிகிட்டு போகிறோம்னா இந்த இடத்துக்கு டக்குன்னு உடனே கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் இருக்குது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இது பெரியவங்களுக்கும் ஒரு நிறையா ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து மேட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. அங்கே வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, இந்த யோகா பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு சில அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துமே நம்ம பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மழை டைமில் கூட டக்குன்னு இங்கே வந்து ஒதுங்கிக்கலாம். ப்ளஸ் இங்கே உட்காந்துட்டு நல்லா நம்மளுக்கு காற்றடிக்கும். அதை சுற்றி பெரிய பில்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ப்ளஸ் அந்த பின்னாடி வந்து அந்த அடையாரோட அந்த ரிவர் போயிட்டுருக்கோம். ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த பார்க்லேயே வந்து 2 சின்ன கோயிலுங்க இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க அதை எடுக்காமல் அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு அப்படியே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃப்ளட்லலாம் இங்கே நல்லாவே தண்ணி வரும். இது ஃபுல்லாகவே அந்த தண்ணி வர ஏரியா தான். ஆனால் இப்போ பார்க் கட்டியிருக்காங்க. மழை டைமில் நம்ம வந்தால் தான் தெரியும் இப்போ இங்கே எந்த அளவுக்கு அக்சசபிளாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த சப்வே அதுக்கு முழுகிற அளவுக்கு கூட இங்கே தண்ணி வந்திருக்கு. இந்த சப்வே அந்த என்ட்ரன்ஸ் வரையும் கூட அந்த ஹைட்டில் கூட தண்ணி வந்திருக்குன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது, ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. பார்ப்போம் இந்த மலைக்கெலாம் எப்படி இந்த ஏரியா இருக்குன்னு. பார்க்கில் ஒரு எமர்ஜென்சி ரூமும் இருக்குங்க. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏதாவது குழந்தைங்களுக்கு எதாவது சடனாக அடிபட்டுருச்சுன்னா கூட நம்ம அங்கே போய்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதை நான் அங்கே பார்த்தேன். அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்க்கு வந்து தலகால் புரியல. பார்க் வந்தோன்னே அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் பேசிக்காகவே எந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தாலுமே அவங்க பின்னாடி போயிட்டு பாப்பா பாப்பான்னு, இவர் வந்து அந்த பெரிய பசங்களை கூட பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவார். இருக்கிற எல்லா கேம்ஸ்லையுமே அவர் விளையாடணும் ஒரே அழுதுகிட்டு ஒரே ஆவேசப்பட்டுட்டு இருந்தார். நாங்கள் எங்களால் அவன் சைஸ்க்கு என்னென்ன கேம்லாம் விளையாட வைக்க முடியுமோ அப்படி தான் விளையாட காட்டிகிட்டு இருந்தோம். எதில் விட்டாலுமே அவருக்கு ஒரு பயமே வராது. என்ன எல்லாத்துலேயுமே அவர் ஆர்வம் காட்டிட்டு போவார். நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். எதில் விட்டாலுமே அவன் பயப்பட மாட்டான். இந்த டக்கில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும். கை கூட சில டைம் அவங்க அப்பா பிடிச்சிட்டு இருந்தாரு, அதை கூட எடுங்க, கை வச்சா கூட அழுகுறது. அவர் ஃப்ரீயாகவே இருக்கணும். மற்ற சின்ன குழந்தைங்களாம் கூட வந்து கை வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாலாம் கை வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இவருக்கு நம்ம பின்னாடி கூட வந்து பிடிக்கக்கூடாது. நம்ம பின்னாடி பிடிச்சிட்டா உடனே கீழே விழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாப்பாவை நாங்கள் வாரம் வாரம் இங்கே கூட்டிகிட்டு வருவோம். இப்போ தான் இது புதுசாக திறந்துருக்காங்க. இங்கெல்லாம்
அது இதுக்குலாம் இப்போ கூட்டிகிட்டு வந்தவங்க மாதிரி இடம் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு அழுது ஒரு வழி பண்ணிடுவான். ஸோ பார்த்தாவே தெரியும் ரொம்ப புல்லு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பா அவன் கூட்டிகிட்டு வரத்துக்கு வீக் டேஸே இப்போ பெட்ரு. எங்களுக்கு வீக்கெண்ட்னா ஆஃப்னால நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு வந்தோம். வீக் டேஸ்னால் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூல் போனாங்க. இன்னைக்கு கூட மாதிரியான குட்டி பாப்பாலாம் வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும். இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, ஷெல்டர் போட்டிருக்காங்க, அங்கே உட்காந்து தான் பேசிட்டு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த வரதராஜபுரம் கிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க. இது நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த வீக்கெண்டில் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக இடமே இல்லை. நீங்களே பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இவர் அதுக்குள்ளே போய் பண்ணிட்டாரு. பாஸ் அவர் வேலையை காட்ட அமைச்சிட்டாரு. கிட்ட வந்து ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக போவார், ஜாலியாக. ஆனால் வரும்போது நம்மளை ஒரு வழி பண்ணி எடுத்துருவார். ரொம்ப அழுது நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஏதோ கடத்திட்டு போகிற மாதிரி அந்த கற்றுவார். அது அவ்வளோ சமாதானப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வரோம். இதுதான் இதோட நைட் வியூ. நைட்டில் வந்து நல்லாயிருக்கும். அந்த லைட்லாம் போட்டக்கப்புறம் இன்னும் இருட்டானக்கப்புறம் கூட ரொம்பவே செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இவன் ரொம்ப அழுதுட்டு இருந்தனால நாங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.